30 ஆண்டுகளுக்கு மேலாக பெண் அதிகாரிகளை உருவாக்குவதில் சென்னையில் உள்ள ஓடிஏ முக்கிய பங்காற்றி வருகிறது. அதன் சிறப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாட்டில் முதல் முறையாக பெண் ராணுவ அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்த இடம் சென்னையில் உள்ள ஓடிஏ எனப்படும் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையம். நாட்டின் முக்கியமான எல்லைப் பகுதிகளில் பணியாற்றும் ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி முகாமாக சென்னை ஓடிஏ விளங்கி வருகிறது. இத்தகைய பெருமைகளை தாங்கிய ஒரு தளமாக உள்ள சென்னை ஓடிஏயில் பல்வேறு விதமான பயிற்சிகள் மூலம் அதிகாரிகளை தயார் செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போதைய சூழலில் ராணுவத்தில் இணைந்து பணியாற்றும் எண்ணம் பெண்களிடையே அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் ராணுவ அதிகாரி அபர்ணா. திரைப்படங்கள் தான் ராணுவத்தில் இணைய வேண்டும் என்ற ஆசையை தனக்குள் தூண்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். Not really aware of the place, but when I went there, it was a drastic change from what I had experienced my entire life till then. Temperature-wise, weather-wise, yes, it's the best place to be, but somewhere it's got its own problems. We all know that. While I always wanted to join army, somehow that landing up in Srinagar actually propelled me towards this direction more than anything else. And then thankfully I landed a job here. I worked here outside for 7 months. I parked myself till I prepared for SSP, qualified it, and then I came here and life changed. சுமார் 750 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த பயிற்சி பட்டறையில் பிரத்யேக ராணுவ பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தீவிரவாத தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பல்வேறு நுணுக்கங்களும் கற்றுத்தரப்படுகின்றன. Army life is a wonderful life and everybody should, as far as I know, that I've always wanted to serve in the army, so that way I think all women should they should attempt joining the forces. It's a life which gives us adventure, thrill, and it gives us a lot of way through which we can serve our country in a better manner. So I would definitely suggest others to join as well. குறிப்பாக எதிரிகளின் ஊடுருவலின் போது எவ்வாறு எதிரிகளை தாக்க வேண்டும் என்ற தத்ரூப பயிற்சிகள் இங்கே வழங்கப்படுகின்றன. நம்மளுடைய ஓடிஏவில் இருக்கக்கூடிய அந்த டீஃபஸ்ட் ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கிறோம். இங்கே என்ன மாதிரி ட்ரைனிங் போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஆர்மி பகுதியை, குறிப்பாக நம்மளுடைய பார்டர் பகுதியை தீவிரவாதிகள் இப்போ ஆக்கிரமித்த மாதிரி ஒரு டெமோ இங்கே நடந்துகிட்ருக்கு. இதுக்காக தற்போது ஒரு பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம ட்ரைனிங் போயிட்டுருக்கு. இராணுவ அதிகாரிகளாக பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த இராணுவ அதிகாரிகள் தற்போது பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். குறிப்பாக இங்கே நிறைய இடத்துல டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டார்கெட்டை கிளியராக இங்கிருந்து அவங்க ஷூட் அவுட் பண்ணி அதே போல் அவங்க டிராவல் பண்ணக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உயரம் தாண்டுதல், சதுப்பு நில பயிற்சி, மலை ஏறுதல் என வெவ்வேறு விதமான பயிற்சிகளை அளிக்கும் வகையிலான நிலப்பரப்பு மற்றும் கால சூழல்களுக்கு ஏற்ற தகவமைப்புகளை கொண்ட ஒரே இடமாக சென்னை ஓடிஏ விளங்கி வருகிறது. குறிப்பாக சென்னை சூழல் சிறப்பாக உள்ளதாகவும் விரைவாக பயிற்சிகளை கற்றுக்கொள்ள முடிவதாகவும் பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர். Chennai is the best place to have this academy because you get to see all kind of weather. If we talk about the humidity, we might be getting posted to the Jaisalmer, we might getting posted at the deserted area. There also we have to face the temperature of 50 degree. We might have to go to the extreme climate also, maybe in Leh Ladakh or maybe in Tawang district. So all these places will have definitely some problem regarding weather, but then you get some time also to acclimatize yourself and soon you adjust yourself, because that is what I told, that adaptability is one of the greatest factor you learn here. கடந்த 30 ஆண்டுகளில் 3000த்திற்கு மேற்பட்ட ராணுவ பெண் அதிகாரிகள் பயிற்சியை நிறைவு செய்துள்ள நிலையில் தற்பொழுது 400க்கு மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். சென்னை ஓடிஏவிற்கு பல விதமான பெருமைகள் இருந்தாலும் கூட 1992க்கு பிறகு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பெண் ராணுவ அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய இடமாக சென்னை ஓடிஏ விளங்கி வருகிறது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.